ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ப்ரீத்திங் ரேட், அதாவது நம்முடைய சுவாசத்தை எவ்வளோ டைம் நம்ம சுவாசிக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கணும். பொதுவாக ப்ரீத்திங் அப்படின்னாலே நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணும்போது ஆக்சிஜன் எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம சுவாசிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு 12 டைம் நம்ம அந்த சுவாசத்தை மூச்சை உள்ளெடுத்து வெளியிடுவோம். இதில் மேலே ஒரு ஒரு 4 கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்கள் ரீட் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் மூச்சை ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா 15 டைம்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. அதே போல் நீங்கள் வாக்கிங் போகும்போது ஒரு நிமிஷத்துக்கு 20 டைம் நீங்கள் சுவாசிக்கிறீங்க. அதே இது ஜாகிங் நீங்கள் போகிறதுனால 40 டைம்ஸ் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். அதே நீங்கள் ரன்னிங் வேகமாக ஓடும்போது 70 டைம்ஸு நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்க. அதே இல்லை ஃபிட்னஸ் அண்ட் ப்ரீத்திங், நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுடைய லங்ஸ் அதிக அளவு ஏரை எடுத்துக்குது. அதனால் அதிக அளவு நமக்கு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. அதனால் ஜிம்மில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலவும் நீங்கள் ரன்னிங் போகிறதுனாலவும் உங்கள் பாடி ஃபிட்டாக வைக்கிறதுனால அப்போ அதிக அளவு நம்ம ஆக்சிஜன் கிடைக்குது. ப்ரீத்திங் ரேட்டும் அதிகமாக இருக்குது. பொதுவாக பிறந்த குழந்தைகளுடைய ப்ரீத்திங் ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அது மூச்சு உள்ளெடுத்து வெளியில் எடுக்கிறது அதிக அளவு இருக்கும். ஸோ இந்த ப்ரீத்திங் ரேட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.